கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர், நான்மறைகள் ஓதும் ஊர், ஜோதி மணிமாடம் தோன்றும் ஊர், நீதியால் நல்ல பக்தர்கள் வாழும் ஊர். என்னங்க, எந்த ஊருக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறீங்களா? இது ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலின் கோபுரம் தமிழக அரசின் சின்னமாக விளங்குகிறது. 196 அடி, 11 கலசங்கள், 11 நிலைகளோட கம்பீரமாக நிற்குதுங்க இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம். இதை நாடு சுதந்திரம் ஆன பிறகு ஓமந்தூரார் ராமசாமி ரெட்டியார் சென்னை மாகாணத்தில் முதலமைச்சராக இருக்கும் பொழுது ஒரு தமிழக அரசுக்கு சின்னம் வேணும்னு கேட்குறாரு. நம்ம டிகேசி ரசிகமணி டிகேசி வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரத்தை முன்மொழிகிறார். அதுவும் அங்கே சின்னமாக மாறுது. 1956 அப்போதைய முதல்வராக இருந்த PS குமாரசாமி ராஜா இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரின் கோபுரத்தை தமிழக அரசின் சின்னமாக அறிவிக்கிறார். அதாவது அப்போ வந்து சென்னை மாகாணத்தின் சின்னமாக அறிவிச்சிட்டு அதன் பிறகு வந்து 1967 தமிழ்நாடாக மாறிய பிறகும் இந்த கோபுரமே சின்னமாக இன்னமும் தொடர்கிறதுங்க. இது இன்னொரு சிறப்பு. நாம் இன்றைக்கி இருக்கிறது மடவார் விளாகம் வைத்தியநாத சுவாமி திருக்கோவில். இந்த கோவிலோட சிறப்பு என்னங்க, மதுரையை ஆண்ட திருமலை நாயக்கர் அவருக்கு ஒரு தடவை தீராத வயிற்று வலி. அவர் இந்த வைத்தியநாத சுவாமி கோவிலில் வந்து தரிசனம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவரோட வயிற்று வலி தீர்ந்துச்சு. அதற்கப்புறம் இங்கே உள்ள திருக்கோவிலில் வைத்தியநாத சுவாமிக்கு உச்சிக்கால பூஜை முடிந்ததுக்கு அப்புறம் தான் அவர் சாப்பிட்றத வழக்கமாக கொண்டிருக்காரு. ஸோ அந்த நேரத்தில் இந்த மாதிரி தொலைத்தொடர்புகள்லாம் இல்லாத நேரத்தில் அதற்காகவே தனித்தனியாக மணி கொண்ட மண்டபங்களை கட்டியிருக்கிறாரு. இங்கே உள்ள பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அடித்த மணியோட ஒலி ஓசை வந்து மதுரையை அடைந்த பிறகு தான் அவர் சாப்பிட்றத வழக்கமாக கொண்டிருக்காரு. அவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த மடவார் விளகம் வைத்தியநாத சுவாமி கோவிலில் தான் நாம் இருக்கிறோம். ஸ்ரீவில்லிபுத்தூரின் இன்னொரு சிறப்பு பால்கோவா. பால்கோவா திரட்டுப்பால்ங்கிற விஷயம் அது என்ன அப்படின்னா, இங்கே உள்ள கோவிலில் ஆண்டாள் அவங்களுடைய சொந்த வீட்டு பிறந்த வீட்டு சீதனமாக அதை எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, பாலை நல்லா சுண்டை காய்ச்சி வெல்லம் போட்டு அதை இறக்கி வச்சா அந்த பால் ரெடி ஆகிடும். இந்த திரட்டு பாலை தான் இன்னமும் இங்கே கல்யாணம் முடிஞ்ச உடனே அதை ஒரு பிரசாதமாக கொடுக்குறாங்க. ஸோ அந்த திரட்டு பாலில் இருந்து தான் இந்த பால்கோவா வந்திருக்கலான்னு நம்பப்படுகிறது. இங்கே மேய்ச்சல் நிலங்கள் அதிகமாக இருக்கிறதுனாலும் பால் வளம் நல்லா கிடைக்கிறதுனாலும் தனக்கு போக மிச்ச பாலை அதை ஒரு பால்கோவா கிண்ட ஆரம்பித்தாங்க. 1970களில் வந்த வெள்ளை புரட்சிக்கு அப்புறம் இந்த பால்கோவா வணிக ரீதியாக மக்களை சென்றடைஞ்சதுங்க. நாம் இங்கே இணைஞ்சிருக்கிறது ஆண்டாள் பால்கோவாவுடைய உரிமையாளர் திரு குமார் அவர்களோட இணைஞ்சிருக்கிறோம். அவருடைய பயணம் எப்படி இருக்குன்னு நம்ம கேட்கலாம். எப்போ இந்த வியாபாரம் ஸ்டார்ட் ஆனிச்சு சார்? நான் ஒரு 40 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறேன். SSLC படித்து முடித்த உடனே அப்படியே ஒரு ஃபீல்டுக்கு வரணும்னு சொல்லி இந்த ஃபீல்டில் எனக்கு எங்கள் அம்மா உறுதுணையாக இருந்தாங்க. அப்போ சரி, எனக்கு 21 வயசு, இன்றைக்கி வந்து 61 வயசாகிடுச்சு. 40 ஆண்டு காலமாக இந்த நிறுவனத்தை நடத்திட்டு வரேன். சரி, இந்த நிறுவனம் வந்து கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர். அதாவது பெருமாள் இங்கே தென் திருப்பதிங்கிற பெருமாள் இங்கே வசிக்கிறார். இது கரிசல் பூமி. கரிசல் பூமியில் வந்து புல் வந்து நல்ல இதாக வரும், சத்துள்ள புல்லாக வரும். இங்கே வந்து விவசாய தொழில் நடக்கிறதுனால இங்கே பால் மாடுகள் ஒரு வீட்டுக்கு 1 மாடு 2 மாடு வச்சுருப்பாங்க. இந்த பால் மாட்டில் அவங்க யூஸுக்கு போக மீதி பாலை வந்து இந்த மாதிரி பால்கோவா தயாரிக்கிறதுக்காக செஞ்சது. இது வந்து இன்னைக்கு நாளடைவில் இது வந்து நல்ல ஒரு உணவு பதார்த்தமாகி போச்சு. பாலும் ஜீனியும் கலந்ததுனால இது பால்கோவான்னு சொல்லி பேர் வச்சாங்க. இந்த தொழில் வந்து ரொம்ப நல்லா நடந்துட்டுருக்கு. கரிசல் பூமி, மாட்டுடைய பாலும் நல்ல ஃபேட் இருக்கும், கொழுப்பு சத்து உள்ள பால்கள் இங்கே உள்ளது. அதனால தான் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மட்டும் இந்த மாதிரி ஒரு அமைப்பே உருவாகிடுச்சு. விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒரு ஊரில் ஒரு ஏரியாவில் இருந்தாலும் இது வந்து கரிசல் பூமிங்கிறனால இந்த இது நல்லா வந்துருக்கு. இதோடைய செய்முறை எப்படிங்க? 10 லிட்டர் பாலுக்கு 1.25 கிலோ ஜீனி போடுறது. அதாவது 1 லிட்டர் பாலுக்கு 125 கிராம் ஜீனி மிக்ஸ் பண்ணி, அதாவது பாலும் ஜீனியும் சேர்ந்து தயார் பண்ணுற உணவுப் பொருள் தான் இதில் வேறு எந்த மறைமுகமாக எதுவுமே கிடையாது. எந்தவித உண்மையான நல்ல உணவு பதார்த்தம், எதுவுமே ஒன்றுமே கிடையாது. இந்த ப்ராசஸை நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதாவது இப்போ பாய்லர், இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் பாய்லர்ஸ் நிறைய பாய்லர்ஸ் வந்துருக்கு, ரொம்ப அட்வான்ஸாக போகுது, கேஸ்லலாம் போடலாம்.
ஆனால் இயற்கையில் இந்த மாதிரி ஒரு இரும்பு சட்டியில் போட்டு கொண்டு வரதான் மேனுவலில் பண்ணுறதா இந்த டேஸ்ட்டுக்கு உண்டான ஒரு முக்கிய காரணமே அதுதான். அந்த பால்கோவோட ருசி வந்து இங்கே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அதோடைய ரகசியம் என்னன்னு சொல்லுங்கள். ரகசியமே இதுதான். கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர். கோதை வந்து ஒரு மானிடனை ஒரு குழந்தையாக பிறந்து கோவிந்தனை திருமணம் பண்ணார். பெருமாள் இங்கே வந்து தென் திருப்பதிங்கிற இடத்துல பெருமாள் வசிக்கிறார். திருப்பதியில் என்ன பெருமாளை பார்க்குமோ அதே பெருமாள் இங்கே இருக்கார். இப்போ இது சித்தூர், தருமபுரி எல்லா இடத்துலையும் பால்கோவா ரொம்ப இடத்துல போடுறாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா தான் அது உண்மையான டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு காரணமே கரிசல் பூமி, வானத்தை அந்த மலையை பார்த்து விவசாயம் பண்ணுற ஏரியா. இந்த பூமியில் வந்து வேறு எதுவுமே வராது, இதுதான். அதனால் அந்த இதாக இருக்குது ரகசியமே இதுதான். வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது நீங்களும் இந்த இதை பார்த்து மேக் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. நாங்கள் 8 லிட்ரு 10 லிட்டருக்கு 1.25 கிலோ சுகர் போடுறோம். இப்போது இதை வந்து எப்படி சந்தைப்படுத்துறீங்க? எப்படி சந்தைக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க? உங்களுடைய இப்போ மார்க்கு முன்னால் வந்து இது மீதி இருந்த பாலை வச்சாங்க. இப்போ இதே தொழில்னு வந்துட்டாங்க. அதாவது ஒரு 100க்கு மேற்பட்ட கம்பெனி, அதாவது நம்ம நிறைய பெரிய ப்ராஜெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். சின்ன சின்ன ப்ராஜெக்டாக பண்ணுறவங்கலாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 1000க்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு அன்றைக்கி வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்னு பால்கோவா தான். அதாவது இங்கேருந்து வெளிநாடு போகிறவங்களோ எங்கேருந்து ஆண்டி வேலை போயிட்டாலே பால்கோவாங்காமல் போக மாட்டாங்க. கண்டிப்பாக. அது ஒரு இது. அந்த மாதிரி. இப்போ உங்களுடைய விற்பனைகள் எங்கே இருக்குங்க? எங்கே? நாங்கள் விற்பனை நிலையம் வந்து இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூரில் கோயில் ஆண்டாள் சன்னதியில் 2 விற்பனை நிலையம் வச்சுருக்கோம். சரி. மீதி பூரா வெளியூருக்கு பூரா அப்படியே டிஸ்ட்ரிபியூஷன் போட்டு பண்ணுறோம். சரிங்க. மாநிலங்கள் தாண்டி போகுது? மாநிலங்கள் எல்லாமே சிங்கப்பூர் போகுது, துபாய் போகுது, எல்லா இடத்துக்கும் போகுது. அங்கேயுமே உங்களுடைய தரம்? ஆமாம் இருக்குது. இப்போ சவுத் ஆப்பிரிக்காலாம் இது ஆஸ்திரேலியாலலாம் மில்க் நம்மளை விட உற்பத்தி கூடினவங்க. இந்தியாவோட சாதாரண இது அவங்ககிட்டலாம் இருக்குது. அவங்ககிட்ட இந்த மாதிரி இது வரலையே. அங்கே போகிறவங்களும் இங்கேருந்து வாங்கிட்டு தானே போகிறாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. அது வந்து அந்த சுவையோட ரகசியம் வந்து உங்களுடைய கைப்பக்குவம், அதுபோக இந்த மண்ணின் வளம் அதையும் நாங்கள் ஒன்றுமே சொல்லி தான் ஆகணும் இந்த இடத்துல. இப்போ புவிசார் குறியீடே கொடுத்து ஒரு 6 மாதம் தான் ஆச்சு. புவிசார் குறியீடு கொடுத்த பிறகு லாக்டவுன் ஆகிப்போச்சு. இல்லாட்டா இந்த பிஸ்னஸ் எங்கேயோ போயிருக்கு. நல்லா போயிட்டுருக்கு. இதில் 1000க்கு மேற்பட்ட குடும்பங்கள் இந்த பால்கோவா நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக. அது அதனுடைய ரகசியமே அந்த ஆண்டாள் தாயாருடைய தானே தவிர வேறு எதுவுமே இருக்காது. கண்டிப்பாக. ஆண்டாள் பால்கோவாவோட சூடான பால்கோவா ரெடியாக இருக்குது. ஐயா கொடுத்துருக்காங்க. நம்ம சாப்பிட்டு பார்த்து அதாவது ஒரு தித்திப்பு, ஒரு கரையிற மாதிரி ஒரு இது, அந்த ஒரு மனம், ஒரு இளஞ்சூடு எல்லாமே சேர்ந்து பால்கோவா வந்து அற்புதமாக இருக்குது. ஐயாவோட கை பக்குவத்தில் அவருக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுட்டு இந்த இனிமையான தருணத்தில் இங்கேருந்து நம்ம விடைபெறலாம். நன்றி.